இருக்கா? இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனித குடும்பமும் கடன்ல தத்தளிக்குது. நான் சொல்ல தேவை, உங்க குடும்பத்துல என்ன கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாசத்துல 30 நாள்ல எத்தனை நாள் நீங்க வந்து அந்த கடன் கட்டணுன்றதுக்காக யாராருக்கெல்லாம் வாங்கி இடம்லாம் போட்டு நீங்க சரி பண்றீங்க. உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால தான் பேசுறான். எல்லாருக்குமே இருக்கு. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும், எல்லாரும் இங்க சுகபோகமா வாழ்ந்தா மட்டும்தான் இது ஒரு நாள். பிரச்சனை நீங்க ஏன் வந்து உங்களுக்கு கடன்ல மாட்டி விட்டாங்கன்றது மாட்டிதான் விட்டாங்க. ஏன் மாட்டி விட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சொகுசானதை காட்டி லோன் கொடுக்குறோன்ற பேர்ல இந்த லோன் கொடுக்குறது ஃபிக்ஸ் பண்ணுறது சின்ன சின்ன இன்னும் கடன் முழுக்கவே அரசியல் அவங்க தான் கொடுப்பாங்க. தேர்தல் சமயத்தில் எடுப்பாங்க, மக்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க. திருப்பி மக்கள் வந்து வேற வழியாக செலவு பண்ணுவாங்க. திருப்பி அந்த இதெல்லாம் எல்லாமே ஒரு மணி நேரம் பேசினாலும் தீராத அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அதனால பார்த்து ஒவ்வொரு உங்க வாக்கு உங்க குழந்தைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு. அதுக்கு நீங்க வாக்கு. என் வாக்கு நான் வந்து போய் குட்டியில் வைக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அது பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண் குழந்தைக்கும் பாலியல் பண்ணுறதுலாம் இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றணும்னா அது நம்ம கையில் இருக்கிற வாக்கு தான். ஸோ ஆயுதமாக பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுங்க, குடும்பத்தோட